இந்த டைமில் இந்த பிரச்சனையை பேசலாம். இந்த பிரச்சனை வந்து இந்த கோணத்துல இருந்து பேசலாம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோணமாக அது இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் இதை பற்றி பேசுகிறதுனால எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகும், இல்லை இது மாறுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும்னா ஒரு டைரக்டராக அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேரால் தான் வந்து எனக்கு உலக சினிமா அதுக்கப்புறமா தான் வராங்க. இவங்களிருந்து தான் எனக்கு சினிமாவே தொடங்குது. அதுக்கப்புறமா தான் வந்து ஃபெல்லினியோட, பெர்க்மனோட, அக்கிரே குரோசவாவோட, மைக்கேல் ஏஞ்சலோ ஆண்டனியோட இவங்களோட படங்கள் எல்லாம் அப்புறமா தான் பார்க்குறோம். செம்ம கேமரா இருக்குது, செம்மையாக எடிட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு படம் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் வந்து அந்த கதையை மறந்துட்டீங்க, அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு உள்ளே போல், நீங்கள் வந்து எப்படி அதை பண்ணிருக்காங்கங்கிறதுக்குள்ளே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அந்த டைரக்டர் அப்போவே செத்துட்டார். அவர் டைரக்டராக நான் தேடி தான் போயிட்டு தான் இருக்கேன். ரெண்டுமே ஆக்டருக்கு வந்து நான் அவ்வளோ மெனக்கெடுறது இல்லை. ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இப்போ சொல்ல மாட்டேன். முதல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா எனக்கு எது வருதோ, என்ன தேடி வருதோ நான் அதை செஞ்சிட்ருக்கேன். ஆஸ் அன் ஆக்டர் ஒரு டைரக்டர் ரெண்டுமே வந்து சினிமா மூலயமா ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக எதையாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கீங்களா? ஆஸ் அன் ஆக்டராக என்ன நீங்கள் வந்து சொசைட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஆஸ் அ டைரக்டராக என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆக்டராக வந்து நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து டைரக்டர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த லைன்ஸை ஜென்யூனாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைரக்டரை தாண்டி நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு 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 லைன்ஸ் எனக்கு வருதுன்னா அந்த லைனை போய் நான் மாற்றலாம் முடியாது. ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு இதுதான் கொடுக்கப்பட்டது, இதை நான் எவ்வளோ ஜென்யூனாக பண்ண முடியும், அந்த டைரக்டரோட மனசில் என்னவா இருக்கோ அதை நான் செய்யலாம். ஒரு ஆக்டரோட லிமிட் அதுதான். டைரக்டராக வந்து என்ன அப்படின்னா, எனக்கு அந்த டைமில் அப்போது வந்து எனக்கு சொசைட்டியோட என்ன இன்ட்ராக்ஷன் எனக்கு தேவைப்படுதோ, இல்லை அது எது பிரச்சனையாக இருக்கோ, ஏன்னா இல்லை இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு அப்படி இல்லை. இந்த டைமில் இந்த பிரச்சனையை பேசலாம், இந்த பிரச்சனை வந்து இந்த கோணத்துல இருந்து பேசலாம், இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோணமாக அது இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் இதை பற்றி பேசுகிறதுனால எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகும், இல்லை இது மாறுறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும்னா ஒரு டைரக்டராக அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டைரக்டராக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. விஸ்காம் படித்ததை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்ற ஒரு விஷயம் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யார்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, யாருனால இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அதிகமாக அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பாலுமகேந்திரா சார் தான். கதை நேரம் வந்து அவரோட டைரெக்ஷனில் வந்தது தான். சாதாரணமாக 2 பேர் பேசிக்கிறது, இல்லை சாதாரணமாக 2 பேர் நடக்கிறது கூட சினிமா தான் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதலை உண்டு பண்ணது வந்து அவரோட படங்கள், அவரோட கதை நேரம். முக்கியமாக அவரோட கதை நேரம் தான் எனக்கு அந்த பெரிய சேஞ்ச் எனக்கு கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மகேந்திரன் சாரோட படங்கள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரால் தான் வந்து எனக்கு உலக சினிமா அதுக்கப்புறமா தான் வராங்க. இவங்களிருந்து தான் எனக்கு சினிமாவே தொடங்குது. அதுக்கப்புறமா தான் வந்து ஃபெல்லினியோட, பெர்க்மனோட, அக்கிரே குரோசவாவோட, மைக்கேல் ஏஞ்சலோ ஆண்டனியோட இவங்களோட படங்கள் எல்லாம் அப்புறமா தான் பார்க்குறோம். அப்புறமா தான் இந்த உலக சினிமாவில் பார்க்கும்போது இங்கே இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், வேறு கண்டிப்பாக வந்து இன்னும் வேறு இந்த யூரோப்பியன் சினிமாவும், இல்லை வந்து ஹாலிவுட்டை தாண்டி மற்ற சினிமாக்கள் எல்லாமே, ஒரு ஈரான் சினிமா எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஒரு கதையை எப்படி சொல்லலாங்கிற ஒரு பெரிய ஒரு ஒவ்வொரு நாளும் இப்போ எனக்கு கொடுத்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இப்பவும் கூட நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன், அது கூட வந்து எனக்கு வேறு ஒரு புரிதலை தான் கொடுத்துட்ருக்குது. ஒரு வெவ்வேறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து அடுத்தது படிக்கலாம், அதை பற்றி அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கும்ல. சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வந்து வேறு மொழி படங்கள் தான் அவங்களுக்கான படிப்பினையாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து படத்தை பார்க்கும்போது ரொம்ப படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகி அப்படி நான் வந்து அந்த முழுகி நான் படத்தை பார்க்கறது தான் என்னோட பழக்கமாக இருந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் நான் வேறு சினிமாவில் இருக்க பீப்புள் வந்து எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு வியூ வந்து வேறு மாதிரி இருக்குது. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால டெக்னிக்கலாக அப்படி பார்ப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இதில் நீங்கள் ஒரு டைரக்டராகவும் நீங்கள் ஒரு ஆக்டராகவும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் என்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை எதுவுமே இல்லை, நானும் உங்களை மாதிரியே தான் பார்ப்பேன். எனக்கு வந்து என்னென்னா, எப்போ வந்து ஒரு படம் வந்து ஒரு சம படமாகுது, இல்லை வந்து என்றைக்கு வந்து அது ஒரு கிரேட் ஃபிலிம் ஆகுதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பார்க்கும்போது தான். செம்ம கேமரா இருக்குது, செம்மையாக எடிட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு படம் வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் வந்து அந்த கதையை மறந்துட்டீங்க, அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு உள்ளே போல், நீங்கள் வந்து
எப்படி அதை பண்ணிருக்காங்கங்கிறதுக்குள்ளே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அந்த டைரக்டர் அப்போவே செத்துட்டார் அவர். அதாவது அது இல்லை படம். நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் படம் தான் பார்க்குறேங்கிறதையே மறந்துட்டு நீங்கள் ஒன்று அந்த எமோஷனுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த காதலையோ இல்லை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அழுகையோ இல்லை அந்த கோவத்தையோ நீங்களும் உணர்ந்தீங்க அப்படின்னா அதுதான் கிரேட் ஃபிலிம், அதுதான் கிரேட் சீன். நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது இப்போ எனக்கு என்னென்னா அந்த மாதிரி ரொம்ப இது ஏன் நான் அழுதேன், நான் ஏன் இதுக்கு சிரித்தேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா திரும்ப 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 அதை போட்டு பார்ப்பேன். என்ன மாதிரி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்குது, என்ன லென்சிங் இருக்குது, எப்படி லைட் பண்ணிருக்காங்க, எந்த பொசிஷனிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத திருப்பி திருப்பி போட்டு பார்க்கறது மூலயமா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து 2-3 நல்ல ஒரு கிரேட் மூவியை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அது 2-3 வியூவிங் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உன்னால் அதை படிக்க முடியும். நீங்கள் வந்து ரசிக்கணுன்னா நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். நீங்கள் நீங்கள் அதை மறந்துடணும். எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு மறக்க வைக்கிறதுனா அது ஒரு நல்ல படம். நான் அப்படி தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சினிமாவில் ஒரு ஆக்டராகவும் ஒரு டைரக்டராகவும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தேடி போயிட்டுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். டைரக்டராக நான் தேடி தான் போயிட்டு தான் இருக்கேன். ரெண்டுமே. ஆக்டருக்கு வந்து நான் அவ்வளோ மெனக்கெடுறது இல்லை. ஸோ ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இப்போ சொல்ல மாட்டேன். முதல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா எனக்கு எது வருதோ, என்ன தேடி வருதோ நான் அதை செஞ்சிட்ருக்கேன். டைரக்ஷனுக்கு நிஜமாகவே ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், அதை எழுதிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட எனக்கு அது ரொம்ப ஜாஸ்தி பிடிச்சிருக்கிறதுனால அதில் என்னோடய எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.